Chinmayi and today I'm going to be speaking to the chief photographer of the Hindu, Sri S R Raghunathan. So let me take you right in. Hi, this is Chinmayi and today I'm going to be speaking running through. And the reason why I'm speaking to Sri S R Raghunathan today, he's known me from the time I was actually எத்தனை வயசுல இருந்து தெரியும் நான் உங்களுக்கு 8 வயசா 7 வயசா 6 வயசு 6 வயசுல இருந்து. So I used to be living in Triplicane and he's seen me literally from the time I was a child. And எப்படி தெரியும் சொல்லியே அது most but that's very important point. Yes, so the sob story about it is S R Raghunathan Anna came to learn from my mother. He tried to learn to sing music, okay? So I think at some point in time those classes didn't work out and my mother said no, thank you very much. No, you got a better house and you shifted. Oh, better house. Very better house. So the reason why I wanted to speak to S. Raghunathan Anna today is because in my circle, I got inspired by him to put up solar panels in my house. He has a flat in Triplicane and he has put up a 2 kilowatt solar panel in your house. 1.5 kilowatt. So இது எப்படி இப்போ வந்து ஒருத்தங்க சோலார் பேனல் வந்து வீட்ல வைக்கணும் அப்படினா இப்போ அதுக்கு ப்ரொசீஜர் என்ன according to the government? TANGETCO இருக்கு, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அவங்க வந்து முன்னால ஒரு வருஷம் முன்னால வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் சப்சிடி வந்து 1 year back is depending on which time and you're going to be watching this, you can even watch this 2 years later, but until 2017 beginning of 2017, right. It was beginning of 2017. There used to be two kinds of subsidy. One is the state government and another is the central government. Without subsidy, it was about 1,47,000 rupees, if I remember correct. The state government was giving 27% of subsidy, 27 to 30%, and the central government also equally, supporting the noble cause of, installing rooftop solar panels. There are two types of panels. One is 200 watts, another is 250 watts. எல்லாமே ஒண்ணுதான். But இது எப்படி நான் எப்படி இன்ஸ்பயர் ஆனன்றது தான் அது another story, because I work for the Hindu and I keep taking pictures of all these activities throughout Chennai. இப்போ மகாபலிபுரத்தில் வந்து ஒரு அசைன்மெண்ட் கவர் பண்ண போகிறச்ச இங்கேருந்து மகாபலிபுரம் போகிற ஸ்ட்ரெச்சில் ஜஸ்ட் பிஃபோர் யூ கோ டு மகாபலிபுரம் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் யூ ஹாவ் திஸ் த ஸ்கல்ப்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆமாங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒன் ஸ்கல்ப்டர் வந்து அவன் வந்து இஸ் அ வெரி யங் பாய், இஸ் யங்கர் தேன் மீ, தென் ஐ மெட் ஹிம். திஸ் வாஸ் 7 years ago. அப்போது சோலார் வாஸ் ரியலி அன்ஹர்ட் ஆஃப். இருந்திருக்கும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருந்திருக்கும், பட் இட்ஸ் ரியலி அன்ஹர்ட் ஆஃப். He was traveling to France to do some kind of sculpting. இந்து டெம்பிள் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இவன் போய் ஸ்கல்ப் பண்ணி சில இதெல்லாம் கொடுக்கும்போது அவன் he saw that the solar and wind energy. அவன் என்ன பண்ணால் ஒரே ஒரு பேனல் that is 120 watts, ஒரே ஒரு பேனலும் ஒரு windmill, small windmill which can generate about some 200 watts home அவன் கொண்டு வந்திருக்கான். because it's very close to the beach, காற்று எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். மேலே அது போட்டால் ரெண்டு இன்டெகிரேட் பண்ணி அவனுடைய பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தான். அது 6 hours சார்ஜ் பண்ணால் 4 hours அது பவர் கொடுக்கும். ஒரு ஃபேன் ஒரு லைட்டு. நான் அது போர்ச்சி அதை பார்த்தேன், ஏன்னோ ஃபேன் மாதிரி மேலே சுற்றின்னு இருக்கு. அப்போ எனக்கு நிஜமாகவே எனக்கு தெரியும், பட் இதுதான் ரியலாகவே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணான்னு தெரியாது. மாவுலிபுரம் போயிட்டு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஐ வாஸ் மை பைக். ஐ தாட் ஐ ஷுட் ஸ்பீக் டு திஸ் கை அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் ரியலி. ஸோ ஐ வென்ட் தேர். போன உடனே நான் என்ன சொன்னேன், நான் ஹிந்து ஃபோட்டோகிராஃபர்ப்பா, ஜஸ்ட் இன்ஸ்பயர்ட், ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இட்ஸ் வாஸ் வெரி கலர்ஃபுல். அதில் வந்து ஒரு 12 பேனல் இருந்தது. அது சுற்றிகிட்டே இருந்தது. ஒன்று ஒரு கலரில் ரெயின்போ கலர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அது வந்து காற்றடிக்கும் போது சுற்றிகிட்டே இருக்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமென்ஷனில் இருந்தது. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் அண்ட் ஹி டுக் மீ டு த ரூஃப். இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஹவுஸ், ஒரு 220 ஸ்கொயர் ஃபீட் தான். அவங்க ஸ்கல்ப் பண்ணியிருந்தான். பின்னால் வந்து சின்ன வீடு அவனுக்கு. அங்கே ஹீ ஷோட் மீ திஸ் சோலார் பேனல் சேயிங் தட் இந்த மாதிரி இந்த சோலார் பேனலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது சார், எனக்கு 1.5 யூனிட் வருது. ஒரு நாளைக்கு 1.5 யூனிட். 6 o'clock to 6 o'clock அவன் என்ன பண்ணால் எவ்ரி ஹவர் யூஸ் டு ஷிஃப்ட் தட் பேனல் டுவர்ட்ஸ் த சன். பிகாஸ் அதனால தான் he was getting more. 1.5 யூனிட் ஜாஸ்தி ஃபார் 120 வாட் பேனலுக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபிக்ஸட் தான். இப்போ இன்னும் அட்வான்ஸாக வந்திருக்கு. இப்போ எப்படி அட்வான்ஸாக வந்திருக்குன்னா அந்த டைமர் செட் பண்ணிருக்கான். 12 hours சூரியன் ஆரம்பிக்கிறதுல, சூரியன் உதிக்கிறதுலேயும் சூரியன் மறைவு வரைக்கும் அந்த டைமர் இதாக அந்த சூரியன் கூடயே அது வந்து அந்த பேனல் வந்து வில் டர்ன். இப்போ ரைட் நவ் தட் இஸ் தி இன் திங். So that yes, I have seen that, and in fact
I was trying to install it in my rooftop, but it was quite expensive. Not only expensive, but it requires a lot of space and you need a lot of the technological இது இருக்கிறதால சப்போர்ட் நிறைய தேவை. இட்ஸ் a very small building, அவ்வளோ வெயிட் தாங்காதனால நான் விட்டுட்டு I let it go. பட் அந்த மாதிரி பண்ணணும்னா தரையில் வைக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங்கில் வைக்கலாம். அது டெக்னாலஜி வந்து அவன் வந்து மேனுவலில் பண்ணிட்டு இருந்தான். அதுதான் தட் வாஸ் ஈவன் மோர் ஈவென்ட்ஃபுல். அவன் வந்து சார் 4 hours எனக்கு கரண்ட் வருது சார். அப்புறம் வந்து அப்புறம் கரண்ட் அவன் கண்டினியூஸாக இருந்தபோது அங்கே வந்து கரண்ட் கட்டு இருக்கும், அடிக்கடி இருக்கும். 2 hours இல்லாது, 3 hours இருக்காது, 4 hours இருக்காது. இந்த ஸ்டோன் கிரைண்ட் பண்ணும்போது தட் வாஸ் த டைம் தே ஸ்டார்டட் இன்ட்ரோடியூசிங் ஆல் திஸ் கிரைண்டிங் மிஷின் யூஸிங் எலக்ட்ரிசிட்டி. அப்போது அது இல்லாத போது இந்த ஃபேன் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறது, ஸ்கல்ப் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அப்படி பண்ணும்போது ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால வந்து ஹீ தாட் ஆஃப் திஸ் ஐடியா அண்ட் இட் வாஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து த கவர்மெண்ட் பில்டிங்கில் வந்து சோலார் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தட் வாஸ் அகெயின் த சேம் இயர் ஜஸ்ட் பிஃபோர் மை ஃபாதர்ஸ் டிமைஸ். தட் வாஸ் இன் 2011. அப்போது வந்து ராஜேஷ் லொக்கானி வாஸ் தி எனர்ஜி செக்ரட்டரி. ஓகே. ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துட்டு வரும்போது அந்த எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணால் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தான். ஸோ அப்போ எக்ஸிபிஷன் வச்சும்போது ஜெர்மன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சோலார் இது. ஸோ அவங்கள கூப்பிட்டு இங்கே இது பண்ணும்பொழுது, ஒரு எக்ஸிபிட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் சும்மா விளையாட்ட கேட்டேன், நம்ம சார் நம்ம வீட்டு மாடலில் இது மாதிரிலாம் போடலாம் வேணாம், 1 kilo. அப்போ வந்து 500 watts வந்து பெரிய விஷயம். 1 kilowattலாம் அதுக்கப்புறம் தான் 5 years மேலே தான் ஸ்டார்டட் பிக்கிங் அப். த மோமெண்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் தி சப்சிடி, central government also followed suit saying that, you know, when the state government announces a subsidy, we'll also give you equally the amount what the state government is giving. Nice. And that was really catchy and attractive, because when it was 1,47,000 rupees, 35,000 rupees were given by the state government and another 35,000 rupees was given by the state government. I got 70,000 rupees subsidy, which means you actually got it at half the price. Half the price, that is 70,000. When I applied for that, you know, the 70,000 இருக்கும்போது நான் அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் இம்போர்ட் பாலிசியை வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, ரிலாக்ஸ் பண்ணும்போது 15,000 இறங்கிச்சு. Oh, nice. So then I thought I was so happy that, you know, I have to shed only 55,000 rupees so that, you know, I can get 1 kilowatt, which means 5 units per day. So I was in that plan and I applied. And I applied பண்ணும்போது there was a small hiccup, a small problem. என்னன்னா இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, you have to produce the power, give it to the government, meaning which you have to connect it to the grid, which means power which is being produced in your rooftop, it goes through the same wire which you draw power from the electricity board. அந்த வயரில் போகும், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் அது மெயினில் கலந்துரும். பட் இது ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். நான் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கன்சம்ட் பண்ணுறேன், ஸோ இதையும் மைனஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் அ டிவைஸ், ஒரு கால்குலேட்டர் மாதிரியான ஒரு டிவைஸ். அது பவர் வழியாக போகணும் அப்படின்றதுனால தென் தே செட், சார் தெர் இஸ் அ நெட் மீட்டர். அந்த நெட் மீட்டர் வாஸ் அகெயின் அன்ஹர்ட் ஆஃப். அப்போலாம் என்ன பண்ணால் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி 5 units ப்ரொடியூஸ் பண்ணான்னா இன்ஸ்டண்ட்டாக செலவு பண்ணிவிடுவான். ஏதோ ஒரு பவருக்கு ஏதோ ஒன்று இதில் கனெக்ட் பண்ணிவிடுவான், இல்லை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுவான். பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னா அது இது பவர் பேக்கப்புக்கு 3 units தேவைப்படுறது ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கு போயிடும். அதனால நான் என்ன நினச்சேன், சரி அது மாதிரி பவர் போடலாம். பட் அகெயின் தெர் இஸ் another problem, you know, you have to invest another 25,000 rupees for the UPC and the battery, the tubular battery and all. அப்புறம் இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். 1 month வெயிட் பண்ணேன். அந்த 1 month வெயிட் பண்ணுற சமயத்தில் the policy was extended by another 10,000 rupees. Thereby I paid only 47,000 rupees for 1 kilowatt. Super. By the time the Gurgaonல வந்து ஒரு கம்பெனி வந்து they have got the patent to produce the net meter from the German company. அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லாட்டில் ஃபர்ஸ்ட் மீட்டர் I bought it. Oh wow. நான் அப்ளை பண்ணோன்னா ஓகேன்னு வந்துட்டேன். அவனுக்கு he wants to sell it, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு தெரியல. வாங்கின உடனே சரின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ரன் பண்ண ஓட ஆரம்பிச்சிது. இபியில் வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டான். என்ன அப்ஜெக்ட் பண்ணான்னா, இது வந்து திஸ் மீட்டர் வாஸ் நாட் tried and tested, so you have to bring it to the EB office and get it certified. சரி, அதை உடனே அன்றைக்கே கழட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் லீவ் போட்டு எடுத்துகிட்டு போய் I got it certified. அவன் வந்து ஒரு லெட்டில் வந்து சீல் வைக்கிறான், டேம்பர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது இப்போ சீல் வைக்கிறான், சீல் வச்சா திறக்க முடியாது. பண்ண உடனே 5 years have gone by and the break even has got it at the 3rd year, 3 years and 6 months எனக்கு கிடச்சிச்சு. பை மந்த்லி பில்லு
2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பவர் ப்ரொடியூஸ் வில் கோ ஆன் த டாப் மீட்டரோட டாப்பில் ஒரு இது பேனல் இருக்கும், அதில் போகும். உள்ளே வருது வந்து வாட் எவர் தி பவர் விச் இஸ் பீங் கன்சியூம்டு பை அஸ், அது உள்ளே போகும். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி அதுலேயே இன்னொரு பேனல் இருக்கும், அதில் வந்து காமிக்கும். ஸோ இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இவ்வளோ பவர் யூஸ் பண்ணிருக்கேன், மைனஸ் திஸ் இஸ் த அமௌண்ட் யூ ஹாவ் டு பே. இதனால எனக்கு வந்து ஒரு பெரிய லாபம் என்ன ஆச்சுனாக்கா, ஐ ஹாவ் 2 ஏர் கண்டிஷன், 1 micro oven, a huge he has a refrigerator, washing machine, everything you name it, it's all there. Plus he has a CCTV camera circuit full around his house that even has surveillance onto the road. Thankfully, because of the surveillance camera, he assisted the police in catching a chain snatcher recently. Yes. So adha marila vandu saagasa velala pannuvar. But the thing is, a lot of people ask me this question, air conditioner otlama idu otlama appadina 7 varshamaava. Yes, 5.5 years, 6 years. 6 years now he has been running every appliance, every device in his house. Almost every device. பவர் ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே வீட்டில் நான் என்ன யூஸ் பண்ணுறதோ அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். கரெக்ட். இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நான் வீட்டில் இல்லாத போது பவர் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் கிரிட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டில் when you consume the power, there is a slab, 250 unit, 400 unit, 500 unit. 500 unit வரைக்கும் 5 ரூபான்னா 2,500 rupees. If it is going to be 501 unit, that 5 rupees will become 8 rupees, so that and the 1 unit you will be paying 3,000 rupees extra. I hope you know you understand. So on the 3 rupees difference you have to pay for the entire 501 unit. So இது வந்து எனக்கு வந்து நான் வந்து invariably I was paying somewhere between 6,000 to 7,500 rupees, because both the AC is running almost all the time, and fan all the time. And இதுக்கு நடுவில் வந்து the government said, same government has announced a subsidy for the DC fan. DC fan is the direct current fan. Direct current, இப்போ ordinary fanலாம் வந்து 90 watts. ஒரு ஃபேனோட power is 90 watts. It takes 90 watts. But again, when the government announced that particular thing, கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி வந்து சூப்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணான். அந்த ஃபேனோட வாட்ஸே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேன் வந்து 30 watts. 1/3 of the power which is being consumed by this. Normal for abdiya seri enak apana enak and okay, so I'm going to give you the details of this. In the end company la enak kaas varala, I'm not getting payment for promoting these companies. Let me also tell you full trade disclosure. He also doesn't get paid. I think it's just general information that we are sharing. So I'm going to get the details of this particular DC fan and put it in the description box. Okay, fine. Later. So then when I installed this rooftop panel, initially I was getting about 4.5. Invariably it is somewhere between 4 to 5. So cloudy days, rainy days? Rainy days sure 3 units. Okay. Cloudy days, rainy days 2 units வரும். வெளிச்சம் இருந்தா போதும், வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் 3 years and 6 monthsல நான் வந்து போட்ட பணம் எடுத்துட்டேன் 47,000 rupees, that which inclusive of the meter which I paid for, 42,000 rupees only for the panel. And the SRM company, government subsidy கொடுக்குற கம்பெனி SRM, that is SRM University, அவங்க தான் பண்ணுறாங்க அது. And it's a very good, Green Pearl is the name of the company. And they got very good service backup. Call of they come and do the service. And இப்போ வந்து சப்சிடி நிறைய விஷயம் மாறி இருக்கு, தூக்கி இருக்காங்க, எடுத்துருக்காங்க. இப்போ என்ன காரணம்னா, அந்த அவேர்னஸ் ஜாஸ்தியானதால பீப்புள் ஸ்டார்டட் பையிங் பேனல்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த பேனலோட விலையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பண்ணதுனால ஃபர்ஸ்ட் 5 years they have given lot of subsidy, but people இப்போ நான் எங்கள் வீட்லேயே 9 பேர் இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய இது போட்டு மேலே கிரிட் போட்டு பண்ணலாம், ஸோ தட் வி கேன் ஷேர் த பவர் ஈக்குவலி, எல்லாருக்கும் இது கம்மியாகும் அப்படின்னு சொன்னேன். பட் எங்கள் அம்மா வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை ஒத்துக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து he has got about 25 kilowatt, which means they are producing about 250 units. அது ஒரு பேங்க் இருக்குது, ஹவுசிங் the quarters இருக்குது, SM also bank quarters பேக் சைடில் இருக்குது. 250 units per day they are producing, which is something amazing. ஸோ நான் எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் 7,500 rupees நான் பர் மந்த் பை மந்த்லி நான் கட்டியிருந்தேன். இட் ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிக்கலி டு 850 rupees now. I save about 7,000 rupees. I save about 6,500 to 7,000 rupees per month. It varies between 850 rupees to 2,000 rupees. அது என்னன்னாக்கா வெயில் காலத்தை நிறைய ஏசி யூஸ் பண்ணுறதுனால அப்போ 2,000 இஸ் த பீக், அதுதான் ஜாஸ்தி. இந்த மாதிரி மழை சீசனில் ஏசி யூஸ் பண்ணாலும்
எனக்கு வந்து 850 to 1150 is the bill. எனக்கு அப்படியே ஒரு sea of changes in the billing pattern towards EB. EBல என்ன பண்ணா திடீர்னு இவனுக்கு மட்டும் எப்படி ஒரு 5 years 6 years இவ்வளோ ஜாஸ்தியாக வந்து திடீர்னு எப்படி இவ்வளோ ட்ராப் ஆச்சுன்னு வீட்டிலலாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் they were under the suspicion that my meter was not working properly. வந்தாங்க. அப்புறம் then I told them EBல இருக்கிறவனுக்கே நிறைய பேருக்கு இதை போட்டிருக்கான், இது எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரியாமல் போய் நான் வந்து நடுவில் நிறைய பணம் பே பண்ணேன். தட் இஸ் more than 2000 rupees. அப்புறம் then the deputy director involved himself and he came along with these people, the meter man oda vandu avanga ena because triple K-liye na South Chennai le the first person to install the first person. Ipo awareness vandurudhu. Ipo awareness vandadhu mattum illama இந்த panel oda manufacturing idella inga nariya nadakradala subsidy kudukka vendiya avasiyam illa. Ena 1,50,000 within the காலத்துல அதோட விலை அவ்வளோ ஜாஸ்தி. பிகாஸ் இது ரொம்ப ஸ்பேரிங்லி யூஸ் இங்கே வந்து அங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சதுனால the prices have come down. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து சப்சிடியை விலக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு அதே 1 கிலோவாட் வந்து 70,000 80,000 டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த நீங்கள் எவ்வளோ போட்டிங்க உங்கள் இப்போ ஐ திங்க் இட்ஸ் லாட் மோர். இப்போ நம்ம சப்சிடி இல்லைன்னா ஏதோ சொல்லி 1 lakh and 1 lakh இருக்கும். இப்போ இன்னும் இப்போ ப்ரைஸஸ் ஆர் கம்மிங் டவுன். By the end of this December, there is another policy by the government which is coming, so that உங்களுக்கு இன்னொரு 20,000 to 30,000 rupees இது கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் the prices are coming down. In fact, now I have asked for 2 more panels, which means it will be complete by the end of this month, which is 2 kilowatt. And I will be producing 10 units per day, and I spend 11 units per day. Now, nice. So there will be only 60 rupees, 60 units by monthly, which is less than 100 units. I don't need to pay any money because 100 units is being given by the government free of cost. Yes. And only 20 rupees to retain the meter. I have to pay 20 in about a couple of months now. So I'll be paying only 20 rupees. I used to be renting another apartment before I came and started living here. And I had actually asked this friend of mine who's a really close friend of Rahul's to put up solar panels in his house. He did that, and he said during the last, the last year during our so-called Chennai winter, he said his electricity bill was 0. So it was 0. So but nevertheless, Raghunathan's house is also extremely green in a way that I'm just going to show you some visuals of how he has actually redirected the water from his reject water from the RO system. He says that for 1 glass of RO water you're wasting 3 glasses of expelled water. So he's connected the eject water into the rainwater harvesting system, and there is a borewell, a defunct borewell which is 65 feet deep. It was defunct because there is no water, so we have to take another bore nearby. So that bore, you cannot take out the plastic pipe which you have installed. So what I did, I make use of this defunct bore by connecting the water, the rainwater, which is the storm water which is coming on the terrace onto that, and I have connected this reject water onto the same pipe, which means the water again go back to the mother nature, and it percolates, and we have only 120 feet deep which will get water. But opposite side, my neighbor, which is few yards, probably 20 feet away from us, is his bore is 220 feet deep, but they are unable to get water. So because the water retention is because of and the manla ஈரம் இருந்துனே இருக்கணும்னா you have to give it back to the mother nature. Give back. Yes, right. Give back from the nature that you get. Yes. And if all of you keep asking why I care so much, it actually started with this man. I saw that he had put up the solar panel. He does a lot. He also runs this small cottage business where he is chekku along with a friend of mine. Yeah. And not only chekku, I will tell you, இந்த நம்ம ஓல்டன் டேஸில் வந்து அந்த கோல்டுக்கு இப்போல்லாம் நிறைய தைலம் வந்திருக்கு, விக்ஸ்ன்றான், அப்புறம் so many things. It's a small thing. When I went to Trichy some years ago, one of my friend, I was researching on this அகஸ்திய முனியோடைய medicinal values on our traditional products. அந்த பச்சை கற்பூரம்லாம் இருக்கிறதுக்கு முன்னால் இந்த கற்பூரவல்லி இலை அதை பேஸாக வச்சு இப்போ என் பொண்ணு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கல, அந்த ஆயில் தான் அது டிரான்ஸ்பரண்ட் ஆயில் mixed with coconut oil
அந்த கோல்டு வந்து வித்தின் 2 daysல அந்த கோல்டு வேனிஷஸ் இன் தின் ஏர் ஜஸ்ட் லைக் தட். அதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு இந்த கார்பால் ப்ளஸ் போட்டு இன்ஹேல் பண்ணுறோம். அந்த கார்பால் ப்ளஸ் இன்ஹேல் பண்ணும்போது அது வந்து இந்த வெயின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது வந்து அன்னெசரி திங். ஏன்னா கண்ணில் இருக்கிற வெயின்ஸ்லாம் இட்ஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். அதை இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு வேணால் போகலாம், பட் அது வந்து கண்ணில் படும்போது கண்ணில் இருக்கிற வெயின் வந்து இஸ் தின்னர் தேன் யுவர் ஹேர். அதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அது பெருசாக எடுத்துனா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதனுடைய ஒடிகால் ப்ரெஷர் என்னவோ அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் பார்வை குறைவெல்லாம் வருதுன்றதுனால அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரியான துளசி, அப்புறம் இந்த கற்பூரவல்லி, ஓமவல்லி இதெல்லாம் ஒரு பெரிய இதில் போட்டு டிஸ்டில் பண்ணி மிக்ஸ் வித் கோகோனட் ஆயில், ஏன்னா அந்த இது இருக்கணுன்றதுக்காக இப்போ எங்கள் வீட்டில் அதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டாப் டேக்கிங் ஒயிட் சுகர் ஃபார் த பாஸ்ட் 1.5 years. ஐ வாஸ் இன்ஃபேக்ட் கருப்பட்டி இல்லை, நாட்டு சக்கரை, கிளியர் நாட்டு சக்கரை. அது என்னன்னாக்கா ஐ வாஸ் அனௌன்ஸ்ட் diabetic a couple of years ago. I was taking medicine for that. Ever since I started using நாட்டு சக்கரை and கருப்பட்டி, இப்போ now my sugar level has come down. My see, listen, this is I'll also tell you, all of what we are sharing is one person's experience. This is not to be confused as medical advice. Please ask your doctor. நாங்க சொல்றோம்ங்கறதுனால இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண கூடாது. ஓகே, நாங்க கிளியரா சொல்றோம். This is his experience, what he is doing. It might not be okay with you. He is also அண்ணா வந்து பயங்கர சாகசம் எப்படின்னா, he had a heart attack while he was driving his bike. He went to the hospital while in his bike and said, sir, I took a medicine from a அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. So he knew what exactly to take and he went to the hospital and he said, sir, எனக்கு heart attack அப்படினு சொல்லி அப்படியே ஐசியூக்கு போய் அப்படியே ஆபரேட் பண்ண வந்தாங்க. So இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்காரு. And he also works an additional thing is that he works extensively on documenting temples and there are a lot more things that he does. But for that we'll meet you in another episode. அண்ணா உங்களோட அந்த cottage industry business பேர் என்ன? Also I'm not promoting this. I don't gain anything. அவங்களுக்கு என்ன ஃப்ரீ எல்லாம் கூட. In fact, Nalam products. In fact, I would like to add something onto it because many people who claim that they are giving you chicken cold press oil. The cold press oil வாங்கக்கூடிய raw materials product வந்து அது எப்படி வாங்குறாங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் இப்போ எங்கே போனாலும் நிறைய உரம் போட்டு தான் அந்த ப்ரொடியூஸ்லாம் வருது. பட் அதையே நாங்கள் உரம் போடாமல் ஆர்கானிக்காக பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறோம். அதனால ஈவன் மோர் ஈவென்ட்ஃபுல் த என்டையர் திங் இஸ் தட் பிகாஸ் இந்த கவர்மெண்ட்டில் புதுக்கோட்டையில் வந்து 1200 ஃபார்மர்ஸை வச்சு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கு. அந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து வெரி 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 ஜென்யூன் ப்ராடக்ட், வேர்க்கடலிலிருந்து யூ நேம் இட், தே ஆல் ப்ரொடியூசிங். அவங்களுடைய எஸ் இருக்கு, அவங்களுடைய எஸ் அவங்க வந்து இதுவே போடாமல் லேபிள் பண்ணாம துளி கூட உரமே போடாம தழை சத்து, சாம்பல் சத்து, எரிச்ச சாம்பல்லாம் கொண்டு போய் போட்டு அப்படிதான் அவன் பண்றான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் இங்க பசுமாடு நெய்ன்னு வாங்கியிருப்பீங்க 650 ரூபா 750 ரூபா. ஆக்சுவலா பசுமாட்டுடைய உண்மையான ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நெய் வந்து 1 லிட்டர் 2400 ரூபாய். நாட்டு பசுமாடோடைய நெய் 2400 ரூபாய். அது ஒரு ட்ராப். அது அங்க சும்மா காய்ச்சும் போதே இங்கேயே வாசம் வரும். நம்ம ஊர்ல வந்து நிறைய இந்த கொழுப்பெல்லாம் சேர்க்குறேன், அனிமல் கொழுப்பெல்லாம் சேர்க்குறேன், கொலஸ்ட்ரால், அதனால தான் ஜாஸ்தி வருது. அது நான் வந்து அதனால ஐ ஸ்டாப் டேக்கிங் கீ. அங்கேருந்து வந்து நான் 3 மாதம் வச்சுப்பேன் இந்த என்டையர் ஃபேமிலிக்கு. பிகாஸ் ஒரு ட்ராப் அது வந்து மெடிசினல் வேல்யூ தான். அதையும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். Okay, that's about it, and thank you very much. I'm going to be mentioning all these details down below, including the farmers cooperative that he mentioned, the contact number that in case you want to reach out to them and procure their products, please go ahead. Once again, since we mentioned a lot of businesses and also his own business, this is not a promotional video, but this is a way of my sharing as to where I started my solar panel interest, how he has run it, and what are the subsidies now, what you're going to be seeing as reduction in price, in addition to this check and everything else that got shared today. Until we see you in our next video, this is S R Raghunathan and Chinmayi. Bye.